மறைந்த மொழிக வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மலைமாதாவின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் குழந்தை ஆயவர்கள் ஜீவானந்தம் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு முதன்முறையாக கொணரை பங்கிற்கு, அதுவும் மலைமாதா திருத்தலத்திற்கு இங்கு வந்திருக்கின்ற ஆயர் அவர்களை நம்முடைய கரங்களை தட்டி வருக வருக என்று அன்போடு வரவேற்று அவருடைய பணி சிறக்க இந்த திருப்பலியில் எல்லாமுள்ள இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். அவருடைய கருத்துகள் நிறைவேற ஆயர் அவர்களுக்காக இந்த திருப்பலியில் இறை அருளை மன்றாடுவோம். இந்த தூய மறைநிகழ்வுகள் தகுந்த முறையிலே பங்கு பெற நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்ள மனவருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன், எந்தன் பிழையை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன் என்ற ஒருவரி பாடலை பாடி இறைவனுடைய அருளை பெற நாம் நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன், எந்த பிழையை மன்னித்தருள உம்மிடம் வேண்டுகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 5 இறைவாக்கியம் 23. நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கு உங்கள் மேல் மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அன்பாண்டவரே, இதோ இந்த மாலை வேளையில் அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு நாங்கள் எங்களையே தகுதியாக்கிக் கொள்ள, எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்கின்ற குற்றங்களை மன்னித்து வாழ அருள் வேண்டி மனவருந்தி உம்மிடத்திலே வருகின்றோம். மனம் வருந்தி மனம் திருந்தி சரணடைந்தேன், எந்த பிழையை மன்னித்தருள உம்மிடம் வேண்டுகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 6 இறைவாக்கியம் 22. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். அன்பாண்டவரே, ஐம்புலன்களை எங்களுக்கு கொடுத்துள்ளீர், அதுவும் சிறப்பாக கண்ணை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆனால் பல சமயங்களில் எங்களுடைய கண்களால் நாங்கள் பாவம் செய்கின்றோம். அதற்காக மனவருந்தி மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், எங்கள் பிழையை மன்னித்தருள உம்மிடம் வேண்டுகிறேன்.
மத்தேயு எழுதின நற்செய்தி இயல் 5 இறைவாக்கியம் 43. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். அன்பாண்டவரே, இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உப்பாக ஒளியாக விளங்க வேண்டும். பல சமயங்களில் நாங்கள் உவர்பற்று வாழ்கின்ற தருணங்களுக்காக மனவருந்தி மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். எங்கள் பிழையை மன்னித்தருள உம்மிடம் வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். எங்கள் பிழையை மன்னித்தருள உம்மிடம் வேண்டுகிறேன். எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை தந்தைக்கு நீர் தூண்டுதல் அளித்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்று போற்றி பெருமைப்படுத்த எங்களுக்கு அருள் புரிந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர்
உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 14 18 வரை. மகளே, சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே, எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இந்த அடிமையை அவர் நினைந்தவனால் அந்த மீட்பரு நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார், வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள்ளே பெரும் பேரு பெற்றே. வாழ்க மரியே, வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 19 இறை வாக்கியங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மலைமாதா திருத்தலத்தினுடைய அன்பு பக்தர்களே,
சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மலை மாத பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தாய்க்கு உலகெங்கும் விழாக்கள் எடுக்கப்படுகின்றது. விமர்சையாக அவர் கொண்டாடப்படுகிறார். எவ்வளவு தூரத்திற்கு என்றால், தென் அமெரிக்க நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில், ஏன் பிரிவினை சகோதர குடும்பங்களில் கூட மாதா படம் இல்லாமல் எந்த வீடும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மரியாவோடு நாம் உணர்வுபூர்வமாக இணைந்திருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியம் 27. இயேசு யோவானிடம் சொல்லுகிறார், இதோ உன் தாய். அன்று அந்த சீடர் வழியாக அன்னை மரியா நமக்கும் தாயாக ஒப்படைக்கப்பட்டாள். அன்று முதல் இன்று வரை நம்மோடு அன்னை மரியாவுக்கு உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அவர் நம்முடைய வாழ்வில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒன்றுதான் நடந்திருக்கிறது. அதாவது நம்முடைய வேண்டுதல்கள் அவர் வழியாக இறைவனிடம் சென்றிருக்கிறது. இறைவன் அவர் வழியாக நமக்கு அற்புதங்களை புரிந்திருக்கிறார். அன்பு ஆண்டவரே, இது அந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்கே இருவர் அல்லது மூவர் என்னுடைய நாமத்தினால் குழுமி இருக்கின்றீர்களோ அங்கே மெய்யாகவே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி, ஆண்டவரே, இதோ உம்முடைய பெயரால் நாங்கள் இங்கே குழுமி இருக்கின்றோம். கிறிஸ்தவராகிய நாங்கள் எங்களுக்கு அப்பா தந்தாய் என்று உம்மை அழைக்கின்ற உரிமையை தந்திருக்கின்றேன். அப்பா அப்பா ஏசப்பா, எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அமைதியில்லா எங்க குடும்பத்துல உன் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. அமைதியில்லா என் குடும்பத்திலே உன் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. அமைதியில்லா என் குடும்பத்திலே உன் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. அப்பா அப்பா ஈசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. நோய்களாலே நான் நொறுங்கி போனேன், என் நோய்களை குணமாக்க வேண்டும் அப்பா. நோய்களே நான் நொறுங்கி போனேன், எந்த நோய்களை குணமாக்க வேண்டும் அப்பா. நோய்களே நான் நொறுங்கி போனேன், எந்த நோய்களை குணமாக்க வேண்டும் அப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அன்பு ஆண்டவரே, கண்ணீரோடு நான் ஓடி வந்தேன், என் கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்பா. கண்ணீரோடு நான் ஓடி வந்தேன், எந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்பா. கண்ணீரோடு நான் ஓடி வந்தேன், எந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் துன்பங்களை சந்திக்கின்றோம்.
துன்பங்களால் நாங்கள் துவண்டு போகின்றோம். எங்கள் துன்பத்தை துடைக்க வேண்டுமப்பா. துன்பங்களால் நான் துவண்டு போனேன், எந்த துன்பத்தை துடைக்க வாருங்கப்பா. துன்பங்களால் நான் துவண்டு போனேன், எந்த துன்பத்தை துடைக்க வாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அன்பாண்டவரே, இதோ இந்த மாணவேளையில் அன்னையினுடைய பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் இடத்திலே எடுத்துரைத்திருக்கின்றோம். அமைதியை எங்களுக்கு தாரும் அப்பா. நோய்களால் நாங்கள் நொறுங்கி போகின்றோம், எங்கள் நோய்களை குணமாக்க வேண்டும் அப்பா. மஞ்சாட்டை கேட்டேனும் கண்ணீரை கண்டேனும் ஆயுளை நான் கூட்டி தருவேன். மஞ்சாட்டை கேட்டேனும் கண்ணீரை கண்டேனும் ஆயுளை நான் கூட்டி தருவேன். ஆயுளை நான் கூட்டி தருவேன். எங்களை அளவிழந்த விதமாக அன்பு செய்கின்ற தந்தையை இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இங்கே குழுமியுள்ள எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதல்களையும் நீர் உமக்கு சித்தமானால் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் எமது கையிலிருந்து பழியேற்று வருவாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி நினைவு கூர்ந்து நன்றி கூறி நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை நீர் மனமு வந்து ஏற்றருளும். அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததா என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்தீர். இவ்வாறு உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே, எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ளென எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். உடைய திருத்தந்தை பிரான்சிஸ், ஞாயிறு ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தைய இறைவா, இங்கே கூடியிருக்கும் எங்கள் ஒருடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் தேவைகளை அனைத்தையும் நிறைவாய் பூர்த்தி செய்யவும், எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையில் படிக்கவும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் துணையாயிருந்தருளும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் நாங்கள் வெற்றி பெறவும், தொழிலில் முன்னேற்றம் அடையவும், எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்த நீர் எங்களுக்கு நிறைவையும் முழுமையும் தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். கரங்களை உயர்த்தி அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, உமது ராஜ்யம் வருக. பிதாவே, அப்பா உமது திருவுளம் பிதாவே, விண்ணுலகில் நிறைவேறுவது போல பிதாவே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அப்பா பிதாவே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல பிதாவே, எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயுடனிருந்து எங்களை விடுவித்தருளும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திரு அவையின் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரது குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்னாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நடத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை மலை மாதா பெருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கே இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் சார்பாக திருத்தல மற்றும் கொன்னலை பங்கு தந்தை அருள் பணியாளிய சாம்சன் அவர்களுக்கும்
ஊர் பெரியவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளில் உங்களோடு இணைந்து இந்த இறைவேண்டில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த, பாசத்தோடு அழைப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திருவை போற்றி பெருமைப்படுத்த வேண்டுகின்றோம். மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கொண்டு கொண்டது போல என்று வாழும் அதே இயேசு உமது திருவை இவ்வருளடையாளத்தில் பேரும்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை என்று வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணர் அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்ல அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. குடந்தை மறைமாவட்ட மக்கள் நலனே என்னுடைய நலன் என்ற உயர்ந்த சிந்தனையோடு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மேதகு ஆயர் அவர்கள் குடந்தை மறைமாவட்ட இறைமக்கள் கல்வி மட்டுமல்ல, ஆன்மீகம் மற்றும் பொருளாதாரம் மற்றும் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற சிறந்த எண்ணத்தோடு இன்றைய திரைப்பலிலே ஆயர் அவர்கள் கூறியது போல அன்னை எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தி சொன்னார். அந்த செய்தியுடைய எண்ணத்தோடு தான் ஆயர் அவர்களும் குடந்தை மறைமாவட்ட கிறிஸ்துவ பொதுமக்கள் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாத நிலை இங்கே உருவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். மேதகு ஆயர் அவர்களுக்கு சிறுகனூர் கிறிஸ்துவ கிராம பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் அன்பளிப்புகளும் உரித்தாகின்றோம். மரியாளின் சேனை சார்பாக ஆயர் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை
அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.